ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்றைய விருந்து. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாதுஷா எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாதுஷா செய்கிறதுக்கு முதல்ல 300 கிராம் மைதா மாவு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதாவது சோடா உப்பு, பேக்கிங் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன், உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் 5 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். மாவில் உப்பு எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா காய்ச்சி ஆறின பாலை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். பாதுஷா செய்கிறதுக்கு மாவு பிசைகிற பதம் தான் ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம குலோப் ஜாமுன் மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி மிக்ஸ் பண்ணணும். சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி அமுத்தி அமுத்தி பிசையக்கூடாது. நல்லா மேலால் அப்படியே பிசையணும். இப்போ கரெக்டாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. எனக்கு 1.5 டம்ளர் பால் தேவைப்பட்டது. பாருங்கள், நல்லா ஒன்று போல் வந்துருச்சு. இந்த மாதிரி மாவு பிசைஞ்சிட்டு இப்படி பிரித்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. இந்த பதம் கரெக்டாக வரும். நீங்கள் இதை அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. சின்னதாக எடுத்து ஒரு உருண்டை பண்ணிக்கலாம். நல்லா உருண்டை பண்ணிவிட்டு கட்டை விரலை வச்சு நடுவில் ஒரு ஓட்டை போடலாம். கட்டை விரல் வரல அப்படின்னா நம்ம ஆள்காட்டி விரலை கூட வச்சு நம்ம ஓட்டை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பின்னாடி திருப்பி விட்டுட்டு ஒரு அமுத்தி விடணும். நம்ம அமுத்தி விட்டால் தான் நம்ம ஜீரா உள்ளே உறிஞ்சும் நல்லா. இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுக்கலாம். எல்லாமே செஞ்சுட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். இப்போது பாகு வைக்க போகிறேன். அதுக்கு நான் 1.5 டம்ளர் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். அதாவது 300 கிராம் மைதா மாவுக்கு 300 கிராம் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். அது மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடலாம். சர்க்கரை கரையட்டும். இப்போ சர்க்கரை கரைஞ்சிருச்சு. கொஞ்சம் போல் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியை ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பாகு பதம் எப்படின்னா பிசு பிசுப்பு வரணும். நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இடையில செக் பண்ணிக்கணும். இந்த குலோப் ஜாமுன், ரசகுல்லா, ஜிலேபி இதுக்கு எல்லாமே இதே மாதிரி பதம் தான் வரும். கையில் அப்படியே பிசுன்னு ஒட்டணும். அந்த பதத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு சின்ன துண்டு போட்டு பார்த்தீங்கன்னா உடனே மேலே வந்துடும். அந்த ஸ்டேஜில் நம்ம பாதுஷாவை ஒன்றா எடுத்து போட்டுடலாம். போட்டதுக்கு அப்புறமா அடுப்பை சிம் பண்ணிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் தான் அதை பொரிச்சு எடுக்கணும், இல்லைன்னா கருகிரும். வெளியில் சீக்கிரம் கருகிடும், உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். அதனால் போட்டதுக்கப்புறம் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயில் மூழ்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு வெடிக்காமல் அழகாக வரும். 2 பக்கமும் பரட்டி விட்டு ஒன்று போல் நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு நம்ம பொரிச்சு எடுக்கணும். கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு.
இப்போ நம்ம ஒன்று போல் வந்ததெல்லாம் நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு சூட்டோடு நம்ம பாகில் போடணும். பாகு ஆறிடுச்சுன்னா கூட லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. பாகில் பெரட்டி எடுத்துட்டு அடுத்த அடசல் வேகிற வரைக்கும் அந்த பாகுலேயே அது இருக்கட்டும். இப்போ அடுத்தது வேக விட்டுறலாம். பாருங்க, ஏற்கனவே நான் எடுத்ததை பாகில் போடுறேன். எல்லா பக்கமும் பாகு வந்து அதோட இதில் படுற மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் பெரட்டி விட்டுட்டு அதிலே இருக்கட்டும். அடுத்த அடசல் வேகிற வரைக்கும் இது அந்த ஜீரா வந்து உள்ளே உறிஞ்சணும். பாதுஷா செய்கிறதுக்கு மாவு பிசைகிற பதமும் நம்மளுக்கு வந்து பாகு பதம் தான் மெயின். எல்லாமே இதை மாதிரி வெந்த உடனே போட்டு போட்டு எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நல்லா உறிஞ்சிருங்க ஜீரா. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தெரிய வரும். தேங்க்யூ.